4 பக்கமே இருக்குது. அதாவது நம்ம வாங்கக்கூடிய பிளாட்டுக்கு 4 பக்கமே ரோடு. அது கிழக்கு பக்கமும் ரோடு இருக்கிற மாதிரி, மேற்கு பக்கமும் ரோடு இருக்கிற மாதிரி, வடக்கு பக்கமும் ரோடு இருக்கிற மாதிரி. இப்ப இது வடக்கு பக்கம் இருக்கிற ரோடு, இது கிழக்கு பக்கம் இருக்கிற ரோடு, இது மேற்கு பக்கம் இருக்கிற ரோடு, இது தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய ரோடு. இப்படி ஒரு பிளாட்டுக்கு 4 பக்கமே ரோடு வந்தா அந்த பிளாட்டுக்கு பேர் தான் தீர்க்க சுமங்கலி பிளாட்னு பேரு, மனைன்னு பேரு. இதே பிளாட்டுக்குள்ள இப்படி ஒரு சாதாரணமா தானே கட்ட போறோம். ஒரு செப்பரேட் டைப்ல இப்படிதான் கட்டுவோம், ஒரே அளவு வச்சு. அப்ப இப்படி கட்டப்ப என்ன ஆகும் அப்படின்னா, வீடு வந்து இப்படி பார்க்கும். இப்படி பாக்குறப்ப என்ன, தெற்கு கிழக்கு சந்திக்கக்கூடிய இடம், இந்த இடம் தென்கிழக்கு மூலையை பார்க்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க கிழக்கு பார்த்து வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு தென்கிழக்கு மூலையை பார்த்துச்சுன்னா, முதல்ல அவன் எந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறானோ கடங்காரன் தான் ஃபர்ஸ்ட் ஆகும். தென்கிழக்கு மூலை பாதிச்சுச்சுன்னா முதல்ல கடங்காரன். இப்போ ஒருத்தர் நம்முடைய சேனலில் ஓட ஒருத்தர் கமெண்ட் ஒருத்தர் நண்பர் தெரிவிச்சிருக்காரு. என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம நிறைவு பேச்சு நம்ம தான், எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு இருப்பிடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அதாவது உணவு, இருக்க இருப்பிடம், இது ரொம்ப தேவை. அதுக்கப்புறம் தான் தொழில், பணம், காசு, போனது வந்தது எல்லாமே. உட்கார்ற இடத்துல ஒழுங்காக உட்கார்ந்தா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பழமொழி, தப்பான பழமொழி. அதாவது வந்து நீங்கள் கேட்டது எல்லாமே என்ன கேட்டிருப்பீங்க அப்படின்னா, சொல்லுவாங்க பழமொழி. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழி என்ன தெரியுமா நினச்சிட்டு இருப்பீங்க, அதாவது உட்கார்றவங்க ஒழுங்காக இடத்துல உட்காந்தா அவங்க அந்த சேவ் பண்ணுறது கரெக்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த பழமொழி அது கிடையவே கிடையாது. அந்த பழமொழியோடைய உண்மையான நிலைமை என்னென்னா, உட்கார்ற இடத்துல ஒழுங்காக உட்காந்தா எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும் அப்படிங்கிறது எதை வச்சு சொன்னாங்கன்னா, சேவ் பண்ணுறதை வச்சு சொல்லலை. நம்ம எந்த ஒரு தப்பாக நினைக்க வேணாம். அந்த மருத்துவர்கள், அதாவது நம்ம சிகை அலங்காரம் பண்ணுற மருத்துவர்கள் இதை தவறாக நினச்சிக்க வேணாம், நம்ம இப்படி வார்த்தை சொல்லிட்டோமேன்னு. அதற்கு விளக்கமே கிடையாது. அதற்கு விளக்கம் என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கி அவங்க ஒரு இடத்துல ஒழுங்காக உட்காந்து தன்னுடைய சுகபோக வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணால் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு தான் அந்த பழமொழி வந்தது. நாளடைவில் அந்த பழமொழியை நம்மளுக்கு தகுந்த மாதிரி தப்பாக மாற்றிட்டாங்க. இதுதான் உண்மை. அப்போ நம்ம உட்கார இடம் ஒழுங்கான இடமா இருக்கணும். அப்போ அந்த ஒழுங்கான இடம் அப்படிங்கிறதுல நிறைய இடம் இருக்குது. நான் கண்டு விஷயத்தில் கிட்டத்தட்ட 35 வருஷத்தில் வாஸ்து தப்பாகவே இருக்குது. நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி அளவுகள் தப்பாக இருக்குது. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஃப்ளாட்டு இப்போ நம்ம எப்படி ஒரு வரைபடத்தின் மூலமாக உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஃப்ளாட்டில் வாஸ்து தப்பாக இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இயற்கையாகவே தசா புத்திகளும் எந்த கெடுதல் பண்ணாமல் நல்ல தசா புத்தியே நடந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஃப்ளாட்டு எது மாதிரி ஒரு ஃப்ளாட்டு வாங்கினா அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான பதிவு தான். இந்த ஃப்ளாட்டுக்கு பேர் வந்து நான் வச்ச பேர் என்னென்னா, தீர்க்க சுமங்கலி ஃப்ளாட்டுன்னு நான் வச்சுருக்கிறேன் பேர். இப்போ நான் ஒரு வரைபடத்தின் மூலம் காட்டுறேன். தீர்க்க சுமங்கலின்னு என்ன, எப்பயுமே நல்லா சந்தோஷமாக சுமங்கலியோட வாழ்றது. அப்போ அந்த ஃப்ளாட்டுக்கு பேர் தீர்க்க சுமங்கலி ஃப்ளாட்டுன்னு பேர். அப்போ அந்த ஃப்ளாட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வாயில் சொன்னேன்னா உங்களுக்கு டக்குன்னு புரியாது. சில பேர்த்துக்கு ஒரு படத்தை போட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு புரிஞ்சிக்கலாமல்ல. அதனால் அந்த படத்தை போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டை வாங்கினீங்கன்னா மிக ஒரு சிறப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது எப்படிப்பட்ட ஃப்ளாட்டுங்கிறத நீங்கள் அப்படியே பாருங்கள். இப்ப நம்ம எப்பயுமே ஒரு பிளாட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னோம்னா, அங்க போனோம்னே நமக்கு என்ன தெரியணும்னா, முதல்ல டைரக்ஷன் தெரியணும். நம்ம எதுவுமே பாக்குறோம்ல, படம் எடுத்த உடனே நம்ம என்ன சொல்றோம், யாரும் அந்த படத்தோடைய டைரக்டர் அப்படிங்கிறோம்ல. அப்ப அந்த படத்தோடைய டைரக்டர் வச்சுன்னா அந்த படம் ஓடுமா இல்ல ஓடாதா, படம் பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த ஆள் வந்து நல்ல டைரக்ஷன் பண்ணுவாரா. ஒரு பாரதராஜா படம் எடுத்தா கிராமத்துக்கு கதை சூப்பரா இருக்கும், சங்கர் எடுத்தா நல்லா பிரம்மாண்டமா எடுக்கும் அப்படியேப்பா. அதே வந்து சாமி படம் எடுத்தாருன்னா இந்த படம் ஒரு செக்ஷுவல் கம்யூனிகேஷன்லயே இருக்கும், மிருகம் படம் எடுத்தது உயிர் படம் எடுத்தது. அது மாதிரி அந்த டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது வாஸ்துல எந்த இடத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் திசை காட்டும் கருவி. திசையை முதல்ல நம்ம எங்க போனாலும் திசையை பார்க்கணும்.
வாஸ்துல திசையை பார்க்கணும், ஜோதிடத்துல தசையை பார்க்கணும். இப்படி பார்த்தா தான் முதல்ல ஜெயிக்க முடியும். அப்ப போய் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல அந்த திசை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்த படத்தை போட்டு காட்டுறது, மேல வடக்குன்னு வச்சுக்கோங்க, கீழே தெற்குன்னு வச்சுக்கோங்க, இது கிழக்கு. இப்படித்தான் வந்து அதனுடைய திசையோடைய தன்மை இருக்குன்னு பாத்துங்க. இப்ப இந்த தீர்க்க சுமங்கலி பிளாட் எப்படி இருக்கும், இந்த பிளாட்னால நமக்கு என்ன நன்மை, முதல்ல என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். தீர்க்க சுமங்கலின்னு நம்ம என்ன சொல்லிக்கிறோம், எல்லா இடத்துலயுமே ஒரு கல்யாணத்துக்கு யாராச்சும் ஒரு லேடிஸ் வந்து நம்ம காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னா எடுத்த உடனே ஒரு கல்யாணம் ஆனவங்க சொல்லுவோம், தீர்க்க சுமங்கலியா இருமா அப்படின்னா, எல்லா பேருங்களோட நல்லா இருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பிளாட் முதல்ல எப்படி இருக்கும், அந்த பிளாட்ல நிறைய வாஸ்து கோளாறே இருந்தா கூட அவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அது நடைமுறையில நான் நிறைய பக்கம் பார்த்துட்டேன். ஏன் இந்த இடத்த மட்டும் இப்படி செப்டி டேங்க் இங்க இருக்குது, தண்ணி தொட்டி அங்க இருக்குது, அளவு சரியில்லை, மூலத்தை எடுத்து இருக்குது, ஏன் இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிளாட்டோட மகிமை. முதல்ல தீர்க்க சுமங்கலி பிளாட் எப்படி இருக்குங்கிறது முதல்ல பாத்துக்கங்க. முதல்ல ஒரு பிளாட் ஒன்று போடுறேன். இது வந்து ஒரு பிளாட், இது ஒரு பிளாட், இது ஒரு பிளாட். அது நீங்க என்ன சைஸ் வேணாலும் வச்சுக்கோங்க, 60 40 வச்சுக்கிட்டாலும் சரி, எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி. இதுல ரோடு பாருங்க, பிளாட்டுக்கு கிழக்கு பக்கம் ஒரு ரோடு, அதே பிளாட்டுக்கு மேற்கு பக்கமும் ஒரு ரோடு, பிளாட்டுக்கு தெற்கு பக்கமும் ரோடு, அதே பிளாட்டுக்கு வடக்கு பக்கமும் ரோடு. இப்ப இப்படி ஒரு பிளாட் இருக்குது அப்படின்னா இந்த பிளாட்டுக்கு இந்த பக்கம் ஒரு பிளாட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு பிளாட், அதே மாதிரி இப்படி ஒரு ரோடு இருக்குன்னா இதுக்கு இந்த பக்கமும் ஒரு பிளாட் இருக்குது. இந்த இடத்த புரியுதுங்களா? புரியாதவங்க கூட சொல்லுங்க. அதாவது ரோடு பக்கம், ரோடு வந்து 4 பக்கமே இருக்குது. அதாவது நம்ம வாங்கக்கூடிய பிளாட்டுக்கு 4 பக்கமே ரோடு. அது கிழக்கு பக்கமும் ரோடு இருக்கிற மாதிரி, மேற்கு பக்கமும் ரோடு இருக்கிற மாதிரி, வடக்கு பக்கமும் ரோடு இருக்கிற மாதிரி. இப்ப இது வடக்கு பக்கம் இருக்கிற ரோடு, இது கிழக்கு பக்கம் இருக்கிற ரோடு, இது மேற்கு பக்கம் இருக்கிற ரோடு, இது தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய ரோடு. இப்படி ஒரு பிளாட்டுக்கு 4 பக்கமே ரோடு வந்தா அந்த பிளாட்டுக்கு பேரு தான் தீர்க்க சுமங்கலி பிளாட்னு பேரு, மனைன்னு பேரு. அப்ப இந்த மனை வந்து எந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா, 4 பக்கம் இருக்கக்கூடிய, கிழக்கில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியனுடைய அனுகிரகமும், மேற்கில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அனுகிரகமும், வடக்கில் இருக்கக்கூடிய குரு பகவான் குபேரனுடைய அனுகிரகமும், அதே மாதிரி தெற்கில் இருக்கக்கூடிய செவ்வாயோடைய அனுகிரகமும், யமனுடைய அனுகிரகமும் அனைத்தும் நிரம்பி வரையும். அப்ப இந்த பிளாட் அப்படிங்கிறது முதல்ல அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, இந்த பிளாட்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் டாப் மோஸ்ட்ல போறாங்க. ஒரு 4 பேர்த்த பார்த்துட்டேன், அந்த 4 பேருமே அந்த வீட்டுல பொருளாதாரத்துல படிப்பை விட நார்மலா படிச்சிருக்காங்க, அந்த படிப்புக்கு தகுந்த வேலையை விட அதிகபட்ச வேலை சொல்றாங்க. ஒரு விஜய சொன்னார்ல காலையில, ஒரு 30 வயசுலயே 60 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த பிளாட்ல அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தை எடுத்த உடனே நார்மலா தான் படிச்சிருக்குது, ஆனா நீட் எக்ஸாம்ல எல்லாம் பாஸ் ஆகுமானே தெரியல, ஆனா உள்ள போய் நீட் எக்ஸாம் போய் டாக்டர் ஆயிடுச்சு. அற்புதமான பலன் கொடுத்திருக்குது. 2வது குழந்தை எடுத்த உடனே ஐடி ஃபீல்டுல மிகப்பெரிய ஒரு கம்பெனில உடனே டக்குன்னு வருஷத்துக்கு உடனே ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு வருமானத்தை கொடுத்து அந்த இடத்துல கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல அவங்க மிகப்பெரிய ஒரு சக்சஸ அடைஞ்சிருக்காங்க. அப்ப இது மாதிரி பிளாட் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சா நீங்க தாராளமா வாங்குனீங்கன்னா செல்வ செழிப்பு, பொருளாதார முன்னேற்றம், குழந்தைகளுடைய கல்வி நிலைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி எல்லாம் நிச்சயமா கொடுக்கும். ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துக்குள்ள நீங்க எப்படி வீடு கட்டணும் கூடிய ரகசியம் தெரியணும். இப்ப 4 பக்கம் ரோடு இருக்குது, கிழக்கு பார்த்து வீடு கட்டலாம்ல, மேற்கு பார்த்து வீடு கட்டலாம்ல, தெற்கு பார்த்து வீடு கட்டலாம்ல, வடக்கு பார்த்து வீடு கட்டலாம்ல. அப்ப நீங்க எங்க கட்டணும், எப்படி கட்டணும் அப்படின்னா, உங்களுடைய இந்த நேரத்துல ஜாதகத்தையும் தாண்டி, ஜாதகம் என்பது நவகிரகங்களுடைய அடிப்படையில போறது, வாஸ்துங்கிறது பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில போறது. எப்பயுமே அடிக்கடி நான் ஒரு வீடியோல பார்த்தேன், ஜோதிடம் வேற, வாஸ்து வேற, நவகிரகங்கள் வேற. ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் ஒரு கமநாட்டி சம்பந்தமே இல்லையா.
புரியுதுங்களா? அது யாருன்னு எங்களுக்கு தெரியும், அதனால சிரிக்கிறாங்க பசங்க. அதாவது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, ஜோதிடத்திலேயே வாஸ்துங்கிறது எல்லாமே வந்துருச்சு. அதை தாண்டி உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. ஐயா வந்து நானு மோகனூர், ஆனா எனக்கு பழக்கம் இல்லை, மோகனூர்ல மாட்டு ரேஸ் விட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கார்ல டிராவல் வர முடியல. காரை வந்து ஓரமா நாங்க நிறுத்திட்டு நடந்து வர்றப்ப ஐயாவோட போர்டை லெஃப்ட் சைட்ல பார்த்தேன். ஆனா ஐயா நம்ம கருத்தரங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஆளு, இங்க நம்ம கருத்தரங்கத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு, ஒரு போர்டு போட்டு இந்த இடத்துல இவ்வளவு பேர் இருக்காரு, நம்ம தான் இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டு நிறைய இருக்குது அன்னைக்கு நினைச்சேன், மனசாக நினைச்சேன். சொன்னேன், அதே சொன்னேன், ஒரு ஐயா நம்ம கருத்தரங்க அந்த லெஃப்ட் சைட்ல தான் உங்களோட ஆபீஸ் இருக்குது, நான் பார்த்தேன். அதான் சக்கரமில்லுக்கு ஆப்போசிட்ல. அப்ப நம்ம அந்த இடத்துல முதல்ல திசையுடைய தன்மை தெரியணும். திசையோட தன்மை தெரியணும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, திசைகாட்டு கருவி வச்சா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த இடத்துல போய் ஒரு திசைகாட்டு கருவி நீங்க இங்க வைக்கிறீங்கன்னா, இந்த பிளாட்டுக்குள்ள நல்லா புரியுங்க, அந்த திசைகாட்டு கருவி இப்படி இருக்கும். எப்பயுமே அந்த திசைகாட்டு கருவியோடைய அந்த முள்ளு, ரெட் ஆங்கிள் முள்ளு வடக்கு திசையை மட்டும்தான் காட்டுமே தவிர வேற திசையை காட்டவே காட்டாது. அப்ப அந்த முள்ளு பாத்தீங்கன்னா அதுல டிகிரி வைஸ்ல போட்டிருக்கும். இப்படி அந்த முள்ளு வந்து இப்படி காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி பாருங்க, நம்மளுக்கு வந்து நேரா இருக்கிறது இப்படி. ஆனா அந்த திசைகாட்டு கருவி போய் பாக்குறப்ப அந்த முள்ளு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த இடத்த நார்த்துன்னு காட்டும், இந்த இடத்த சவுத்துன்னு காட்டும், இந்த இடத்த ஈஸ்ட்னு காட்டும், இந்த இடத்த வெஸ்ட்னு காட்டும். அதுலயே உங்களுக்கு டிகிரி தெரிஞ்சு போயிடும். இப்ப இந்த இடம் வந்து இந்த இடத்துக்குள்ள நீங்க வடக்கு பார்த்து வீடு கட்டணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட பிளாட்டுக்குள்ள இப்படி கட்டினா தான் வடக்கு பார்த்த வீடு. புரியுதுங்களா? இப்படி வடக்கு பார்த்து வீடு இப்படி வீடு போய் கட்டணும்னா வரவெல்லாம் பார்த்து எவனா கட்டினா, எவனா எவனா ஆட்சி பார்த்தா எங்க வீடு ஒரு பக்கம் இருக்குது, இது ஒரு பக்கமா போட்டு வச்சிருக்கிறா அப்படின்னு. அப்ப இது மாதிரி இந்த மனை மிகுந்த யோகத்தை கொடுக்கும். ஆனா நான் பார்த்த வீட்டுல டைரக்ஷன் மாறி இருந்துமே அவங்களுக்கு யோகத்தை கொடுத்துருக்கு. அப்ப இந்த மனையுடைய வேல்யூ அதிகம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனை இருக்குன்னா, இன்னும் கூட நம்ம அனுபவத்துல ஒரு 35 வருஷத்துக்கு மேல அனுபவத்துல இன்னும் இந்த வீட்டை எப்படி இந்த இடத்த வீட்டை கட்டினா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோ. இதெல்லாமே என்னன்னா, நீங்களே நாளைக்கு எல்லாமே ஜோதிடர் தான், நீங்களே நாளைக்கு ஒரு வாஸ்து பார்க்க போறீங்க, ஒரு இடத்த பார்க்க போறீங்க, இந்த இடத்துல எப்படி வீடு கட்டலாங்கிறது முதல்ல அடிப்படை தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே சொல்றது என்னன்னா, ரோட்டை அனுசரிச்சு வீட்டை கட்டு. ரோடு எப்படி இருந்தாலும் சரி, இப்ப ரோடு இப்படி ஒன்று குறுக்க போகுது, வீடு கிழக்கு பார்த்து ரோடு இருக்குது, பிளாட்டுக்கு கிழக்கு பக்கம் ரோடு இருக்குது, கிழக்கு பார்த்து வீட்டை கட்டு அப்படின்னு தான் சொல்றாங்க. ரோட்டை அனுசரிச்சு வீட்டை கட்டவே கூடாது. நான் என் அனுபவத்தில் சொல்லுவேன், திசையை அனுசரிச்சு தான் வீட்டை கட்டணுமே தவிர, நம்ம காலுக்கு தகுந்த மாதிரி தான் செருப்பு வாங்கணுமே தவிர, செருப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம காலை வந்து இழக்க முடியாது, சாப்பிடாம இருந்து இலக்கி வைக்க முடியாது. அப்ப நம்ம காலுக்கு தகுந்த மாதிரி தான் 7 இன்ச்சு செருப்பா 8 இன்ச்சு செருப்பான்னு வாங்கணுமே தவிர, தசைக்கு தகுந்த மாதிரி தான் வீடு கட்டணுமே தவிர ரோட்டை அனுசரிச்சு வீடே கட்டக்கூடாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த இடம் வந்து நேர் எப்படி இருக்கு, இப்படி இருக்கும். அதுலயே டிகிரி போட்டிருப்பாங்க, அப்படியே 1 2 3 4 360 டிகிரி இருக்கும், 0 டிகிரி இருந்து. அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா, இந்த மாதிரி இடத்துக்குள்ள வீடு இப்படி நேரா கட்டுறப்ப என்ன ஆகும், வீடு வந்து இது மாதிரி இருக்கும். அப்ப இந்த வீடு இந்த பார்வை பாருங்க இப்படி பார்க்கும். அப்படி பாக்குறப்ப என்ன, இது வடக்கு, இது கிழக்கு, இந்த ரெண்டு சேர்ற இந்த இடத்துக்கு பேரு நார்த் ஈஸ்ட்னு பேரு, வடகிழக்குன்னு பேரு. அப்ப இந்த இடத்துல வீடு வந்து நீங்க இருக்கிற மேனிக்கு அப்படியே நீங்க வடகிழக்கு பார்த்து நீங்க நேரா வீட்டை தலைவாசல் வச்சு வீட்டை கட்டிடலாம். மிகுந்த சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல நீங்க அந்த மூலை இருக்குது, இந்த மூலை, இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. எப்பயுமே நம்ம இடத்துடைய தலைவாசலை வச்சு தான் அந்த இடம் வீடு எந்த வீடு நம்ம சொல்றோம். ஒரு வீடு வடக்கு பார்த்த வீடு எந்த வச்சு சொல்ல போறோம், வீட்டோடைய மெயின் தலைவாசல் வச்சு தான் சொல்ல போறோம். அப்ப வீட்டுடைய தலைவாசல் இந்த மாதிரியே வீட்டை கட்டணும்னா இது ஈசானியத்தை பார்க்கும், அது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த இப்படிப்பட்ட ஒரு இடத்துல எனக்கு 4 பக்கம் வந்தா ரோடு இருக்குது, நான் கிழக்கு பார்த்து கட்டலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு ஜோசி போறாங்க, உங்க ஜாதகத்துக்கு 4ஆம் இடத்துக்கு கிழக்கு திசைதான் வருது, நீங்க கிழக்கு பார்த்து வீடு கட்டுங்க, கிழக்கு பார்த்து வீடு கட்டினா இத்தனை போல வாழ்க்கை அமையும், நல்ல பொருளாதார மேம்பாடு இருக்கும், நல்ல மனைவி வரும், வாழ்க்கை வரும் அப்படின்னு போய் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி டைரக்ஷனை நீங்க உள்வாங்கிக்கணும். அப்ப போய் இப்ப இந்த மாதிரி பிளாட்டுக்குள்ள வீட்டை வந்து இதே மாதிரி தான் வீட்டை கட்ட போறோம். நம்ம இப்படி பார்க்கும் வீட்டை கட்டினீங்கன்னா, வடக்கு பார்த்த வீடுன்னா இது பாருங்க, இது வடக்கு பார்த்த வீடு இப்படி இருக்கும், கிழக்கு பார்த்த வீடா இருந்தாலும் இப்படி இருக்கும்.
இந்த கிராஸ்க்குள்ள இருக்கும். படத்தை போட்டு காமிச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு பெரிய பிளாட் இருக்குது. இந்த பிளாட்டுக்குள்ள இங்க பாருங்க, இந்த இடத்த பாத்துங்க. இதுதான் வந்து சரியான வடக்கு தெற்குன்னு வச்சுக்கோங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஒருத்தர் 90 டிகிரிக்காக வீடு கட்டுறான்னு சொன்னா இப்படிதான் கட்டி ஆகணும். வடக்கு பார்த்து வீடுனா இது பிளாட், சுத்தி காம்பவுண்ட், வீடு இப்படி கோணையா கட்டணும். கிழக்கு பார்த்து கட்டினா இப்படி கட்டணும், தெற்கு பார்த்து கட்டினா இப்படி கட்டணும், மேற்கு பார்த்து கட்டினா இப்படி கட்டணும். இப்படி கட்டினா எல்லாம் அங்கங்க பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு பொந்தா தெரியும், இங்க ஒரு சந்தா தெரியும், இங்க இப்படி எல்லாம் இருக்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க கிழக்கு பார்த்து வீடு கட்டணும் அப்படின்னா இது வந்து நம்ம நேர் பண்ணி கட்டுவோம். நேர் பண்ணி கட்டுறப்ப எப்படி கட்டுவோம்? இதே பிளாட்டுக்குள்ள இப்படி ஒரு சாதாரணமா தானே கட்ட போறோம். ஒரு செவ்வக டைப்ல இப்படிதான் கட்டுவோம், ஒரே அளவு வச்சு. அப்ப இப்படி கட்டுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வீடு வந்து இப்படி பார்க்கும். இப்படி பாக்குறப்ப என்ன, தெற்கு கிழக்கு சந்திக்கக்கூடிய இடம் இந்த இடம் தென்கிழக்கு மூலையை பார்க்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க கிழக்கு பார்த்து வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு தென்கிழக்கு மூலையை பார்த்துச்சுன்னா முதல்ல அவன் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறானோ தடங்காரன் தான் ஃபர்ஸ்ட் ஆகும். தென்கிழக்கு மூலை பாதிச்சுட்டுன்னா முதல்ல கடங்காரன், ரெண்டாவது நோய், மூணாவது வம்பு, நாலாவது வழக்கு, கோர்ட்டு கேஸ், எல்லாம் வீடு தேடி தன்னப்பால வரும். இது நடைமுறையில நம்ம பார்த்த விஷயம். அப்ப இந்த இடத்த கிழக்கு பார்த்து வீடு கட்டலாமா? 100% கட்டவே கூடாது. சரி, நான் எனக்கு ரோடு மேற்கு பக்கம் இருக்குதுப்பா, நான் மேற்கு பார்த்து வீடு கட்டிக்கலாம், இந்த தெற்கு பார்த்து வீட்டை கட்டிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க. இங்க எப்படி தென்கிழக்குன்னு சொல்லணும், அதே மாதிரி வீடு வந்து இதுதான் திசையோட நேர், வீட்டோட நேர் இதெல்லாம். அப்ப இப்படி கட்டுறப்ப என்ன ஆகும்? தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு பேரு சவுத் வெஸ்ட், தென்மேற்கு மூலைன்னு பேரு. அப்ப தென்மேற்கு மூலைங்கிறது நிரந்தரமான மூலை, ராகுவுடைய மூலை. இந்த தெற்கு பார்த்து தென்மேற்கு மூலையை பார்க்கிற மாதிரி ஒரு தலைவாசல் கட்டிட்டா எழுதி வச்சுக்கங்க. நான் நடைமுறையை பார்த்துட்டேன். ஒரு கல்யாணம் ஆகிற மாதிரி அந்த வீட்டுல ஒரு வயசு லேடிஸ் பொண்ணுங்கெல்லாம் நினைச்சிங்க, தன்னைப்பால யாரோ ஒருத்தர் அந்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரி பிக்ஸ் பண்ணி தன்னைப்பால எஸ்கேப் ஆயிடுது. சரி, அப்படி பொண்ணு இல்ல, 2 பசங்க தான் இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டுல குடும்ப தலைவி இருக்காங்கல்ல, மேக்சிமம் குடும்ப தலைவி தான் பாதிக்கும். தென்மேற்கு மூலைனாலே குடும்ப தலைவரை பாதிக்காது, குடும்ப தலைவி அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை தான் பாதிக்கும். அப்ப அந்த வீடு வந்து இப்படி தென்மேற்கு மூலையை பார்த்து கட்டிட்டா 100% நம்ம யாரையும் தப்பா சொல்ல, அவங்க ஒழுக்கமானவங்களா இருந்தா கூட அதுக்குன்னு எவ்வளவு இந்த சுக்கரை வளர்த்து ஒரு 5 பேர் இருப்பானுங்கல்ல, போன்ல பேசி பேசி கடலை போட்டு 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 அவங்க மனசை மாத்தி அந்த லேடிஸை வந்து தன் வசப்படுத்தி அதனுடைய குணத்தை மாத்தி வேற மாதிரி ரூட்ல கொண்டு விட்டுருவாங்க. அதற்கு எல்லாமே இந்த பஞ்சபூதங்களான இந்த நவகிரகங்களான ராகு பகவான் அது வழிவிட்டு தென்மேற்கு மூலை டைரக்ஷன் பாக்குறப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அப்ப இங்க தெற்கு பாக்குற மாதிரியும் வீடு கட்டக்கூடாது. சரி, இங்க வேணாம், எனக்கு வடக்கு கிழக்கு இங்க ஓகே வடக்கே ரோடு இருக்குது. சரி, நான் வடக்கு பார்த்து நான் கட்டிக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஐடியா பண்றாங்க. அப்ப வடக்கு பார்த்து கட்டலாம்னா இது வடக்கு, இது மேற்கு, இந்த இடத்த வந்து வடமேற்கு மூலை பார்க்கும். அப்ப வடமேற்கு மூலை பார்த்து வடக்கு பார்த்து வீடு கட்டலாமா? அது கண்டிப்பா கட்டவே கூடாது. வீட்டை கட்டிவிட்டு கிரகப்பிரவேசம் முடிச்சுட்டா இவன் வீட்டு வேற வாடகைக்கு போயிடுவான், இல்லைன்னா வீட்டை வித்து விடுவான். ஏன்னா வடமேற்கு மூலைங்கிறது கேதுவோட மூலை. கேதுனா கோர்ட்டு, கேஸ், வம்பு, வழக்கு, சிக்கல். அப்ப இந்த வீட்டுல என்ன ஆகும்? நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற கணவன் மனைவி கூட புண்ணியாசனிக்கு முதல் நாள் வந்து 2 பேரும் நல்லா சிரிச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க. அந்த கிரக பிரவேசம் ஆகி இந்த வீட்டுல ஒரு தாம்பத்திய சுகம் அவங்க எல்லாம் நடந்து கொஞ்ச நாள்லயே என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல கேதுவோட ஆதிக்கம் அதிகமாகி அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வந்து 2 பேரும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்தது அந்த இடம் கோர்ட்டு கேஸ், ஏதாவது கடன் எது வாங்கி சப்போஸ் வாங்கி கட்டியிருந்தாங்கன்னா அந்த கடனை கட்ட முடியாம வட்டிக்கு மேல வட்டி ஆகி கடைசியில் அந்த வீட்டை விற்கக்கூடிய நிலைமை எல்லாம் இருந்தாலும் கடைசியில் நிம்மதி இல்லாம வேற வீட்டுக்கு வாடகைக்கு போயிடுவாங்க. அப்ப ஒரு இடத்த நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துடைய முதல்ல டைரக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். திருப்பி திருப்பி நம்ம சொல்றது என்னன்னா டைரக்ஷன் முக்கியம். ரோட்டை அனுசரிச்சு நம்ம வீட்டை கட்டவே கூடாது, திசையை அனுசரிச்சு தான் வீடு கட்டணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பிளாட் இருந்ததுன்னா 100% நீங்க எந்த மாதிரி வீடு கட்டுவீங்க? இப்போ உங்களோட சாய்ஸ். இதேதான், இதே பிளாட் தான். இதை மீண்டும் சொல்லிட்டேன். இதே மாதிரி ஒரு பிளாட் இருக்கு, ஒரு 60-40 பிளாட் இருக்குது.
60க்கு 40 பிளாட் இருக்குது. மேல வடக்கு திசை, கீழே தெற்கு திசை, சைடுல கிழக்கு திசை, இது மேற்கு திசை. இப்படி ஒரு பிளாட் நீங்க எல்லாம் ஜோசியம் உங்ககிட்ட வந்துருச்சு. உங்க ஜாதகத்தை நீங்க என்னமோ பாருங்க, ஜாதகத்தை தாண்டி இதெல்லாம் ஜாதகத்தை தாண்டி அடுத்த பட்சம். ஜாதகம் என்பது எதுக்கு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நீங்க வாங்கக்கூடிய பிளாட் தெற்கு பார்த்த பிளாட் வாங்கலாமா, வடக்கு பார்த்த பிளாட் வாங்கலாமா, மேற்கு பார்த்த பிளாட் வாங்கலாமா, கிழக்கு பார்த்த பிளாட் வாங்கலாம்ங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஜாதகத்தை அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டு தலைவாசல் வைக்கிறதுக்கு ஜாதகத்தையும் ஒரு 50% பார்த்து மிச்சம் இருக்கக்கூடிய 50% அந்த இடத்துடைய டைரக்ஷன் வச்சுதான் நீங்க முடிவு பண்ணணுமே தவிர ஜாதகத்தை வச்சு முடிவு பண்ணவே கூடாது. அப்படி பண்ணா தோத்து போயிடுவாங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குது, நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த இடத்துல இதே இடத்துல இதே தான் திருப்பி போடுறேன், தசை இப்படி காட்டுது, இதுதான் வடக்கு. இல்ல இல்ல இருக்குது. இப்ப இது கிழக்கு இருக்குது, இது மேற்கு இருக்குது, இது தெற்கு இருக்குது, வடக்கு இருக்குது. இப்ப இந்த இடம் இருக்குது. இதுல நீங்க எந்த சைடுல வீடு கட்டுவீங்க? இப்ப நான் டெமோ காட்டிட்டேன், ஆனா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சுத்தி விட்டு வச்சிருக்க உள்ள. ஏன்னா நம்ம ஒரிஜினல் அதே சொல்ற, நீங்க திருப்பி பார்த்து சொல்லி கொடுவீங்க. இதே இடம் பாத்துங்க, வடக்கு ரோடு, தெற்கு ரோடு, மேற்கு ரோடு, கிழக்கு ரோடு. இந்த இடத்துக்குள்ள நீங்க திசை காட்டு கருவி வைக்கிறீங்க. அந்த திசை காட்டு கருவி வைக்கிறப்ப கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு இப்படி கிராஸா காட்டுது. நீங்க எந்த திசையை பார்த்து வீடு கட்டுவீங்க? எந்த திசையை ரெஃபர் பண்ணுவீங்க? இல்ல இல்ல வடகிழக்கு இல்ல, எந்த திசை? இந்த பக்கமா, இந்த பக்கமா, இந்த பக்கமா, இந்த பக்கமா? வடக்கு பார்த்து கட்டலாமா, கிழக்கு பார்த்து கட்டலாமா, தெற்கு பார்த்து கட்டலாமா, மேற்கு பார்த்து கட்டலாமா? கிழக்கு பார்த்து கட்டவே கூடாது. கிழக்கு பார்த்து கட்டீங்கன்னா இது கிழக்கு, தெற்கு, தெற்கு அக்னி மூலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க வீடு. பார்த்தா கடற்காரன் ஆயிடுவாங்க. அப்ப அக்னி மூலையில கட்டு இந்த சைடு ரோட்டை கிழக்கு பக்கம் ரோடு எடுத்து நம்ம கிழக்குன்னு நினைக்க கூடாது, இது அக்னி மூலை பார்க்க ரோடு. அப்ப இந்த இடத்த கிழக்கு பார்த்து வீடு கட்டக்கூடாது. அடுத்தது இப்ப வடக்கு பார்த்து வீடு கட்டலாமா? இது வடக்கு, இது கிழக்கு, இது நேர் பண்றப்ப இது பேரு வடகிழக்கு. அப்ப ஈசானியத்தை பார்க்கும், தண்ணி பார்க்கும். அப்ப இந்த இடத்த வடக்கு பார்த்து வீடு கட்டலாம். சரி, தெற்கு பார்த்து கட்டலாமா? தெற்கு பார்த்து கட்டக்கூடாது. மேற்கு பார்த்து கட்டலாமா? மேற்கு பார்த்து கட்டவே கூடாது. இவ்வளவுதான் மேட். ஒரு இடத்த போய் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டுக்குள்ள வீடு எப்படி கட்டணும் அப்படின்னா இந்த ஏங்கிள் தான் நீங்க வீடு கட்டணுமே தவிர ஜாதகத்தை அனுசரிச்சோ இல்ல இடத்தை அனுசரிச்சோ கட்டவே கூடாது. முதல்ல இடத்துடைய டைரக்ஷனை போட்டு பாருங்க. போட்டு பார்த்து அதனுடைய பார்வை உச்சத்தை பார்க்குதா, நீசத்தை பார்க்குதா? உச்சத்தை பார்க்கக்கூடிய பார்வை நேரு வந்து நம்ம வீட்டை கட்டலாம். இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்குதா? அப்ப ஒரு தீர்க்க சுமங்கலி பிளாட் அப்படின்னாவே ஒரு இடத்திற்கு 4 பக்கமும் ரோடு இருந்தா அந்த பிளாட்டுக்கு பேரு தீர்க்க சுமங்கலி பிளாட்னு பேரு. அந்த பிளாட்ல இப்படி செஞ்சா 100% நல்லா இருக்கும். கொஞ்சம் தலைவாசல் மாத்தி கட்டின உங்க வீடு கூட பர்ஃபெக்டா இருக்குதுன்னு சொல்ல வர்றதுக்கு தான் இந்த வீடியோவே நான் உங்ககிட்ட நேரடியா போட்டு காட்டுறேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த வீடு கிழக்கு பார்த்த வீடு தான், ஆனா அக்னி மூலையை பார்க்குது, கிட்டத்தட்ட 17 டிகிரிக்கு பக்கம் பார்க்குது. ஆனா எந்த கடனும் ஆகல, நோய் வரல, குடும்பத்துல சண்டை வரல, எந்த பிரச்சனையும் இல்ல. வீடு கட்டி 22 வருஷம் ஆகுது. இன்னும் இது வரைக்கும் ராஜயோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா சர்வசாதாரணமா புதுசா ஒருத்தர் வாஸ்து பாக்குறவங்க போயிடணும்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அக்னி மூல பார்வை, உலகத்துல இருக்கிறதெல்லாம் கூப்பிடுவோம், கடனாயிரும், ஓடி போயிரும், அங்க படுத்து இருக்கும், இங்க தூங்கும், வாசல் ஒரு டைட்டில் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. எல்லா டைலாக்கையும் சொல்லுவான். ஓடி போறதுல இருந்து, புத்துநோயில இருந்து, கைகள் ஒடிஞ்சு போறதுல இருந்து எல்லா தப்பா எல்லா விஷயத்தையும் ஆட் பண்ணுவாங்க. எந்த மூலம் கெட்டு போனாலுமே ஆகும்னா கர்ப்பப்பை கோளாறு வந்து புதுசா நுரையீரல் ஒரு பிரச்சனை வந்து. அப்ப இடத்துடைய டைரக்ஷனை பார்க்கணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க சுமங்கலி பிளாட்ல நீங்க டைரக்ஷனே மாறி இருந்தாலும் கூட உங்களுடைய ஜாதகத்திற்கு தகுந்தார் போல் அந்த திசையை தேர்ந்தெடுத்துட்டாலும் சரி, இல்ல இந்த டைரக்ஷன் எந்த திசையை நோக்கி இருக்குதோ அதுக்காக நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்படிப்பட்ட வீடு உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் தொழில் வசதியையும் ஜன வசதியையும் 100% கொடுத்து அந்த வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாத்தையும் மங்களகரமா வாழ வைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வரைபடத்தோட டீட்டெயிலே உங்களுக்கு நான் சொல்றது இதுதான். யாருக்கே டவுட்டா இருக்கிறவங்க மட்டும் பேசுங்க, இல்லைன்னா நம்முடைய கருத்தரங்கத்தை வந்து நிறைவு செய்திக்கலாம். நீங்க சொல்றீங்க பிளாட் இருக்குது, எந்தெந்த பக்கம் ரோடு இருக்குது? மேற்கு ரோடு இருக்குதா? மேற்கு ரோடு இருக்குன்னா மேற்கு ரோடு இது. ஆனா சரி, ஆனா ஸ்டார்ட் பண்ண ஆனா ரெடி ஆயிடுச்சு, 5 நிமிஷம். ஆனா இருங்க, இப்போ மேற்கு ரோடு இருக்குமா? அப்புறம்
இப்போ வடக்கு ரோடு இருக்குன்னா இது மேலதான் வடக்கு, மேல வடக்கு ரோடு இருக்குது. கிழக்கி ரோடு இருக்குது. சரிம்மா, ஓகே. இங்க இல்ல. எப்பயுமே அவங்க சொன்னது ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் என்னன்னா உச்சப்பகுதி இருக்கக்கூடிய திசை ஒரே ஒரு திசைக்கு ஒரு 2 இடத்துக்கு மட்டும்தான் உச்சப்பகுதி இருக்கக்கூடிய திசை இருக்கும். வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய திசைக்கு மட்டும்தான் இந்த ஈசானிங்கிற பகுதி 2 பக்கமே உச்சப்பகுதியா வரும். ஒண்ணு வடக்கு ஈசானியத்துல வந்து வடக்கு பக்கம் இருக்கிறதுக்கு பேரு வடக்கு ஈசானியன்னு பேரு. அதே கிழக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து கிழக்கு ஈசானியன்னு பேரு. அப்ப அந்த வடக்கு கிழக்கு இந்த 2 திசைகள் இருக்குது அப்படின்னா அந்த உச்சப்பகுதி உள்ள இடம் வடகிழக்கு மட்டும்தான். அப்ப நீங்க அம்மாவுங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, என் பிளாட்டுக்கு 3 பக்கம் ரோடு இருக்குது, இந்த பிளாட் வந்து எப்படி யோகத்தை கொடுக்கும், நல்ல மனையா அப்படின்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்னா மொத்தம் 4 விஷயம் இருக்குது. ஒண்ணு, ஒரு பிளாட்டுக்கு கிழக்கு பக்கம் ரோடு இருந்தா அது கிழக்கு பார்த்த பிளாட். ஒரு பிளாட்டுக்கு மேற்கு பக்கம் ரோடு இருந்தா அது மேற்கு பார்த்த பிளாட். ஒரு பிளாட்டுக்கு வடக்கு பக்கம் ரோடு இருந்தா வடக்கு பார்த்த பிளாட். ஒரு பிளாட்டுக்கு தெற்கு பக்கம் இருந்தா அது தெற்கு பார்த்த பிளாட். அப்ப இந்த பிளாட்டை வந்து நம்ம 3 பக்கம் ரோடு இருக்கிறதுனால வடக்குல இருக்குது, கிழக்குல இருக்குது, மேற்குல இருக்குது. அப்ப இந்த பிளாட்டை நம்ம வடமேற்கு மூல பிளாட்னு சொல்லலாம், வடகிழக்கு பிளாட்னு சொல்லலாம். இந்த 2 இடத்தையுமே சொல்லலாம். இதுல நல்லா புரிஞ்சுக்கணும், எது உச்ச பகுதின்னு சொல்றோம், அதாவது கிழக்கு வடக்கு 2 பக்கம் நல்ல பகுதி இருந்து ஒரு பக்கம் மைனஸா இருந்தா அந்த பிளாட் நல்ல பிளாட். நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது. இப்ப மேற்கும் தடை இருக்குது, கிழக்கும் தடை இருக்குது, வடக்கும் தடை இருக்குது. இதுல வடக்கு பக்கம் ரோடு உச்ச பகுதி, கிழக்கு பக்கம் இருக்கிறதும் நல்ல பகுதி தான். அப்ப கிழக்கு வடக்கு 2 பக்கம் ரோடு இருந்து மேற்கு வந்து ரோடு வந்து தப்பான இடத்துல இருந்தாலும் இதுவும் நல்ல ஒரு தரமான மனதான் அந்த மனை. இதுவே தரம் இல்லாத மனை அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும்ல. கிழக்கு ரோடு இல்லப்பா, தெற்க ரோடு இருக்குது. உங்க பிளாட்டுக்கு மேற்கு பக்கமும் ரோடு, தெற்கு பக்கமும் ரோடு, ஆனா வடக்கு பக்கம் மட்டும்தான் ரோடு இருக்குது அப்படின்னா 2 இடம் 2மே மீச பகுதி இருக்கக்கூடிய இடம், ஆனா உச்ச பகுதி இருக்கக்கூடிய இடமே இந்த வடக்கு கிழக்கு தான். அப்ப இந்த மனை வந்து ஆகாதுன்னு நம்ம சொல்லல. இதெல்லாம் ஒரு 4 படி, ஒரு 10வது ரேங்க் 5வது ரேங்க் ஆகுறாங்கல்ல, முதல் ரேங்க் 2வது ரேங்க்ங்கிற 3 ரேங்க்ல இருக்கு. இதெல்லாம் ஒரு 6 7 8 ரேங்க்கு மேல அப்படின்னு அவனும் பாஸ் தான். ஆனா ரேங்கோடைய பவர் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ரேங்கோட பவர் மாறும். அப்ப நீங்க ஒரு இடத்தை பாக்குறீங்க அப்படின்னாவே பொதுவா நீங்க அந்த இடத்துல டைரக்ஷன் மட்டும்தான் வந்து கரெக்டே தவிர ரோட்டை அனுசரிச்சு வீடே கட்டக்கூடாது. ரோட்டை அனுசரிச்சு வீடு கட்டணுங்களோட நிலைமைய நிறைய பேர்த்த பார்த்துட்டேன் அனுபவத்துல. ஏன்னா நம்ம ஒரு நார்மலா ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு பார்த்து சொல்றத சொல்லலாம், சொல்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனா நடைமுறையில கண்டுபிடிச்சு அதெல்லாம் நடந்திருக்குதா இல்லையாங்கிறதான உண்மை. பையன் இருக்காருன்னா அவரு வயசுக்கு கிட்டத்தட்ட 30-35 வருடத்துல நிறைய ஜாதகத்தை பார்த்து இப்படித்தான் நடக்கும் இந்த ஜாதகத்துக்கு புட்டு வைக்கக்கூடிய சக்தி இருக்கும். நேத்து வந்து பசங்க அந்த 35 வருஷத்தோட அனுபவத்தை எடுக்க முடியுமா? அவர் பாடம் நடத்துறத வந்து அப்படியே நம்ம ரீகாப்பி பண்ணலாம், ஆனா அனுபவத்தை எடுக்க முடியாது. இதுதான் விஷயமே. இது வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. சரி, ஒரு 5 நிமிஷம் சாப்பாடு வந்துடும். ஏதாச்சும் வாசு சம்பந்தப்பட்ட கொஸ்டின் யாராச்சும் கேட்கற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் தாராளமா கேட்கலாம். பக்கம் மழை இருந்ததுன்னா எப்படிங்க மனம் மேற்குல தான் இருக்குது அப்படின்னா எப்படி மேற்குல வந்து மேற்கு பார்க்க வீடு கட்டினா சரி இருக்காது நான் சொல்லவே இல்லைங்களா, சொல்லவே கிடையாது. அதாவது வந்து ஒண்ணு இல்ல, ஒரு பிளாட் இருக்குது, நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்படி ஒரு பிளாட் இருக்குது, ஒரு 60க்கு 40 பிளாட்னா வச்சுக்கோங்க. இது 60க்கு 40 பிளாட். இந்த பிளாட் வந்து மேற்கு பார்த்த பிளாட்னு வச்சுக்கோங்க. மேற்கு பார்த்த பிளாட்னா ஒரு ரோட்டுக்கு மேற்கு பக்கம் ரோடு இருந்தா தான் அது மேற்கு பார்த்த பிளாட். இது ரோடு, இது 60க்கு 40 திசைகளை இங்க போட்டுறோம் பாத்துக்கங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, இது மேற்கு. ஓகேங்களா? ஒரு பிளாட் ஓகேங்களா? இப்ப இதுல வந்து நீங்க மேற்கு பார்த்து மட்டும் தான் வீடு கட்ட முடியுமா? சொல்லுங்க. இந்த பிளாட்டுக்குள்ள மேற்கு பார்த்து மட்டும் தான் வீடு கட்ட முடியுமா? அடுத்து ஒரு பிளாட் இருக்குதுங்க, இது அடுத்து ஒரு பிளாட் இருக்குது, இது உங்களுக்கு இங்க ஒரு பிளாட், இங்கே ஒரு பிளாட் இருக்குது. இப்ப இந்த இடத்துல மேற்கு பார்த்தா நம்ம வீடு கட்ட முடியும்.
வடக்கு பார்த்து வீடு கட்டுறதுக்கு நமக்கு தகுதி இருக்குதுங்க ஐயா. அப்ப இந்த இடத்துல நீங்க மேற்கு பார்த்தா வடக்கு பார்த்தா நீங்க எதை வச்சு முடிவு பண்ண முடியும்? டைரக்ஷனை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அப்ப அந்த இடத்துல போய் ஒரு திசை காட்டுங்க, வீட்டு ரவுண்டா வைங்க. அப்படி வைக்கிறப்ப இந்த முள்ளு வந்து இப்படி காட்டும். இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்குன்னு இப்படி காட்டுச்சுன்னா நேரா வடக்கு பார்த்து வீடு கட்டலாம், மேற்கு பார்த்து வீடு கட்டலாம். உங்களோட ஜாதகத்துல சனி பகவான் நல்ல நிலைமை இருந்தா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் கிழக்கு பார்த்த பிளாட் ஆகாது, மேற்கு பார்த்த பிளாட் ஆகாது, தெற்கு பார்த்த பிளாட் ஆகாது, வடக்கு பார்த்த பிளாட் ஆகாதுன்னா ஜோதிடத்தையும் தாண்டி வாஸ்துவையும் தாண்டி அந்த திசைக்கு உண்டான கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் வலுவான நிலையில் இருந்துட்டான்னா அந்த திசையை பார்த்து நீங்க வீடு கட்டலாங்க. இப்ப மேற்கு பார்த்து அப்படின்னா மேற்கு யாரு இருக்காங்க? நவகிரகத்துல சனி பகவான். அப்ப உங்களுடைய ஜாதகத்துல சனி நல்ல யோகியாகவோ சனி இல்ல நல்ல வலுத்து இருந்துட்டா நீங்க தாராளமா இப்படி எல்லாம் ஒரு இடம் இருந்தா நீங்க மேற்கு பார்த்து வீடு கட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. இதெல்லாம் ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் பல விஷயத்தை தாண்டி நம்ம அட்வான்ஸ் இருக்கிறாங்க பாத்தீங்களா, இது அட்வான்ஸ் லெவல்ல நம்ம பேசணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து சூரியனும் சுக்கிரனும் நல்ல பலமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க நீங்க 12 பாவத்துல இந்த பாவம் அந்த பாவம் பார்க்கவே பார்க்க. சூரியனும் சுக்கிரனும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகியாகவோ வலுத்து இருந்தா கிழக்கு பார்த்து வீடு கட்டுங்க. அந்த வீட்டுல நல்ல செல்வ செழிப்பு, தன சேர்க்கை, ஒரு குடும்பத்துல ஒரு அங்கீகாரம், ஒரு மரியாதை, புகழ் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் மட்டும் வலுத்து மட்டும் இருந்துட்டாருன்னு வச்சுங்க, நல்ல யோகியாகவோ இல்ல நல்ல வலுத்து இருந்துட்டாவோ, ஆட்சி உச்சம் பெற்று வலுத்து இருந்துட்டா நீங்க ஜாதக கடத்தையே பார்க்காதீங்க, வடக்கு பார்த்து வீடு கட்டுங்க, சூப்பரா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் வந்து உங்களுடைய ஜாதகத்துல ஒருத்தர் வலுத்து இருக்குது, நல்ல நிலைமையில் இருக்காரு, யோகியா இருக்காரு, தெற்கு பார்த்து வீடு கட்டுங்க, சூப்பரா இருக்கும். அப்ப இது என்ன நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஜோதிடமும் நவகிரகங்களும் ரெண்டுமே ஒண்ணுதான், ஒன்னோட ஒண்ணு அப்படியே ஒரு சிறந்தி வர மாதிரி தான், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மாட்டி மாட்டி தான் இருக்கும். ஜோதிடம் தனி கிடையாது, வாஸ்து தனி கிடையாது. ஜோதிடத்தை நவகிரகங்களோட அடிப்படையில நம்ம பேசுறோம், வாஸ்து வந்து பஞ்சபூதங்களோட அடிப்படையில பேசுறோம். இந்த வாஸ்தையும் இந்த பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் ரெண்டையும் ஒண்ணு சேர்த்து ஜோடி பார்த்து பேசுனீங்கன்னா நீங்க இந்த ஜோதிட துறையிலையும் ஜெயிக்கலாம், வாஸ்து துறையிலையும் ஜெயிக்கலாம். இதை மாத்தி வாஸ்து வேற ஜோதிடம் வேற, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு உளறிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை பூரா உளறிட்டே இருக்கிறத ஜெயிக்கவே முடியாது. சரி, இதுவரை நம்மளுடைய இந்த இலவச மாதாந்திர கருத்து சிறப்பு அழைப்பாளராக நீங்க எல்லாருமே வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். அதே மாதிரி